ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஃபேண்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஃபேண்ட்டு கட்டிங் பார்ட் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணியிருந்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் அந்த பாட்டம் லைன் வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபேண்ட்டு 2 லெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ், அதாவது நம்ம வந்து அந்த 1 மீட்டர் ஷீட்லேயும் நம்ம வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுடிதார் ஃபேண்ட்டுக்குன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து ஒரு 1 இன்ச்சில் நம்ம கட் பண்ணி ரோலாகவே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அக்சசரிஸ் வாங்குவோம்ல, அந்த டைலரிங் அக்சசரிஸ் எல்லாம் வாங்குகிற கடையில் நம்ம வந்து பார்த்தோன்னா வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷீட்டில் தான் நான் வந்து 1 இன்ச்சுக்கு அகலத்தில் கட் பண்ணிவிட்டு லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்து அயர்ன் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணிவிட்டு அந்த கீழே எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மடித்து தையல் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸோட கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே பாட்டம் மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நான் அப்படியே வந்து மடித்து அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் வந்து எதாவது டிசைன்ஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம். கண்டிப்பாக நான் இதில் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் நமக்கு வந்து சுடிதார் கிளாத் வந்து டாப்போட கிளாத் வந்து நமக்கு வந்து பத்தலை. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஃபேண்ட் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கும் போது ஏதாவது எனிஒன் டிசைன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பாருங்கள், அந்த கேன்வாஸை ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து மடித்து அடிச்சுட்டு திரும்ப அகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி இப்போ அடிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது, அதாவது டாப்பில் வந்து ஷோல்டர் சுடிதாராக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது தையல் வந்து எப்படி இன்விசிபிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபேண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். அதாவது காலில் சைடில் ஸ்டிச்சஸ் வருது பார்த்திங்களா, அது வந்து நமக்கு இன்விசிபிளாக வந்து பண்ணலாம். இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள், ராங் சைடு அண்ட் தென் ரைட் சைடுன்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் நம்ம வந்து தையல் போடுறது நல்ல பக்கம் மேலே தான். ஓகேங்களா? நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வந்து நம்ம தையல் போட போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து பார்த்தோன்னா நல்ல பக்கம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த நம்ம ஸ்டிச்சஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல பக்கம் ஃபேண்ட்டு கிளாத்தில் நல்ல பக்கம் வச்சு தான் நான் அந்த ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா தையல் போடுறேன். நல்லா கவனிங்க. இந்த எட்ஜில் ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா போதும், அதுவே வந்து போதுமானது. இது நம்ம இந்த ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஓவர்லாக் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வரும். இப்போ நம்ம வந்து பாட்டம் லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அந்த காலில் வந்து பார்த்தோன்னா அந்த கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நல்ல பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம மேலே மடித்து வச்சுட்டு அந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து தையல் போட்டுட்ருக்கோம். கரெக்டாக நம்ம அந்த ஃபேண்ட்டை வந்து கேர்வாக வளைவாக நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா உள்ள ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணுறேன். அந்த எட்ஜில் வந்து நம்ம நீங்கள் நல்ல பக்கம் வச்சு போடும்போது அந்த எட்ஜில் வந்து ஒரு லாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பிரியாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே டேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தையல் போட்டோம். இப்போ இந்த ஃபேண்ட்டு கிளாத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படியே கையை விட்டு அந்த கிளாத்தை வந்து உள்ள ராங் சைடை நம்ம திருப்பணும். அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு.
ராங் சைடு நான் திருப்பிட்டேன். ஆனால் நம்ம அந்த எட்ஜில் தையல் போட்டது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போயிடுச்சு. நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னா, இது வந்து பார்த்தோன்னா ஓவர்லாக்கோட வந்து நமக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ இது ராங் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, லெக்கோட ரவுண்டு நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய லெக்கோட ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. அப்போ அதில் பாதி 6 இன்ச். ஓகேங்களா? ஸோ நான் அதை மார்க் பண்ணிவிட்டு, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா 1 இன்ச்சு, அந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து தையல் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் தையல் போடுறதா வந்து ராங் சைடு வந்து போட்டுட்ருக்கேன். ஆனால் அந்த எட்ஜில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. அப்போ நம்ம அந்த நல்ல பக்கம் வச்சு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் போட்ட தையல் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நமக்கு வந்துடுது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலோட அளவு என்னமோ அதை விட்டுட்டு தையலுக்கு நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா 1 இன்ச்சில் நீங்கள் 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டுருப்பீங்கல்ல, அதில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ தையல் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு லெக்குக்குள்ளே ஃபேண்ட் பீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துருங்க. பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குன்னு. இது ஃபேண்ட்டோட உள் பக்கம்தான், ஆனால் வந்து பார்த்தா நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இன்னொரு தையல் நீங்கள் போட்டு விட்டுருங்க. நம்ம 2 தையல் போட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேண்ட்டையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ஃபேண்ட் பீஸையும் வந்து பார்த்தோன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நான் இந்த 2 பார்ட்டையுமே ஓகேங்களா, 2 லெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, 2மே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் அது என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ராங் சைடு பக்கமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு, அந்த சென்டர் வந்து பார்த்தோன்னா மாறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கு வந்து அந்த கீழே க்ராச் லென்த்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ அந்த இதில் தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். கரெக்டாக அந்த சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பின் கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, சாரி ஸ்லீவ், ஷோல்டர் மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். இந்த ஷோல்டரில் இருந்து சென்டரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மறுபடியும் அகைன் சென்டரில் இருந்து இன்னொரு ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தான் அந்த க்ரச்சோட பாயிண்ட் வந்து கரெக்டாக சென்டரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் இந்த 2 ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபேண்ட்டில் பாட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். அந்த சென்டரில் இருந்து நம்ம இன்ச் டேப் வச்சு நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சைடு, அதாவது ஒரு காலுக்குள்ளே அந்த பீஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்டர்லேருந்து நான் அளந்து காமிக்கிறேன். எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 20 இன்ச் வருது. அப்போ நமக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடுமே இருக்குது. அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 40 இன்ச் வந்து 1 சைடு லெக்குக்கு மட்டும் இருக்குது. அப்போ இன்னொரு சைடு லெக்குக்கு 40 இன்ச் இருக்குது. ஏன்னா நான் வந்து சுடிதார் கட் பண்ணும்போது அதில் 20 இன்ச் அகலம் இருந்தது, நான் அப்படியே எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் அப்போ தான் நமக்கு வந்து ப்ளீட் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா நமக்கு வந்து பத்தாது. ஸோ ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்னா ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து ப்ளீட் வைக்கிறது பாருங்கள், கரெக்டாக சேமாக வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுனா 1 இன்ச்சுக்கு ப்ளீட்டு, இல்லை 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் பெருசாக வைக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு. இப்போ நம்ம அந்த ஜாயின் பண்ண சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 2 லெக்கையும் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். அந்த சென்டர் நம்ம லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதில் 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வச்சுடுங்க. அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து 1 இன்ச்சு ஒரு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன்.
இப்போது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ப்ளீட் வைக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த ப்ளீட் நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த விசிபிள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த வைக்கிற ப்ளீட் அதே டைரெக்ஷனில் இல்லாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஃபேண்ட்டோட நம்ம வியர் பண்ணும்போது அந்த ப்ளீட்ஸோட அந்த சுருக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வந்து அழகாக வந்து வேவ் மாதிரி நமக்கு வரும். நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளீட் வச்சதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ளீட் வந்து வைக்கிறேன். சேம் அதே தான் 5 ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஃபேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு, அதாவது ஃப்ரண்ட் இல்லை பேக், அந்த மாதிரி எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் சைடில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லையும் இதே மாதிரி தான் சேம் ஒரு 5 ப்ளீட்டு, லெஃப்ட் சைடு ஒரு 5 ப்ளீட்டு, ரைட் சைடு ஒரு 5 ப்ளீட்டு, இதை வந்து பார்த்தோன்னா வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 5 ப்ளீட்டு, இந்த பக்கம் ஒரு 5 ப்ளீட் வந்து வச்சாச்சு. இப்போது நம்ம வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் சேம் ஒரு 5 ப்ளீட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் ப்ளீட் வைக்கிறீங்கன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வைக்கிறேன். ஒரு 5 ப்ளீட் நீங்கள் கவுண்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் வைக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளீட் இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு 5 ப்ளீட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மேலே பாட்டம் டாப் போர்ஷனை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது ப்ளீட் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இல்லை 10லனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வந்து எக்ஸ்ட்ரா மறுபடியும் பிடிச்சிக்கலாம். பெருசாக இருந்துச்சுனாலும் பிடிச்சிக்கலாம், சின்னதாக இருந்துச்சுனாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேலே பாட் இருக்கு இல்லைங்களா, டாப் போர்ஷன், அதுவும் இந்த கீழே ஃபேண்ட்டோட பாட்டம் போர்ஷன் ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து தையல் போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படியும் வந்து பார்த்தோன்னா தைக்கலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து ப்ளீட் வந்து ஈக்குவலாக வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரே டிஸ்டன்ஸில் வைக்கணும். பக்கத்து வச்சுல தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து தாராளமாக அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் பிகினருக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீட் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த டாப் போர்ஷனை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி ப்ளீட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு பேக்கும் வந்து பார்த்தோன்னா வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஃபேண்ட்டோட பாட்டம் லைனில் பாருங்கள், ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி 5 ப்ளீட் வச்சுருக்கோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே இந்த டாப் போர்ஷனை வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணணும், இந்த பட்டி போர்ஷன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பாருங்கள், நான் இந்த பட்டி போர்ஷனில் வந்து பார்த்தேன்னா எனக்கு அந்த லாஸ்ட் அந்த கார்னரில் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் போடணும். இதை ஜாயின் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னரை வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஃபேண்ட்டு கிளாத்தே வந்து பார்த்தோன்னா எடுத்துட்டு அந்த கிராஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதை திருப்பி அப்படியே அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேண்ட் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் பத்தும். கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு 4 கார்னருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கட் பண்ணிடலாம். நமக்கு வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து அந்த கார்னரையும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து பார்த்தா இந்த பட்டி போட்டை ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஹிப் சைஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஹிப் சைஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஹிப் சைஸ் வந்து பார்த்தோன்னா 42 என்னோட ஹிப் சைஸு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையலுக்காக, அதாவது இந்த சென்டர் பாயிண்ட், இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம மடித்து வச்சு தான் நம்ம அந்த துணியை வந்து கட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே துணியாக எனக்கு கிடைக்காம 2 துணியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன்.
42 ஹிப் சைஸு. ஒரு 5 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சுருக்கம் இழுத்து கட்டுறதுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து ஒரு 5 இன்ச் கொடுத்துருந்தேன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 இன்ச் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த பார்ட் நான் மார்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட், அந்த தொப்புள் கிட்ட வரும் பார்த்தீங்களா அந்த பாயிண்ட். அதாவது எதுக்குன்னா அந்த மடிச்சு அடிக்கிறக்கு, அந்த நாடாக்கு நம்ம உள்ள கோக்கிறதுக்கு முன்னாடி, அது வந்து நாடா கோக்கிறது மேலே. இந்த பார்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தைக்கும் போது புரியும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் நல்லா கவனிங்க. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குது. என்னோடய பட்டி பீஸ் வந்து பார்த்தோன்னா 10 இன்ச்சு. அதுக்கு மேலே வந்து ஒரு தையலுக்காக வந்து அந்த நாடா கோக்கறதுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா 2 இன்ச்சு நான் வந்து பார்த்தோன்னா விட்டுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த கரை பகுதி இருக்கிறதுனால நான் 2 இன்ச் வந்து எனக்கு போதுமானது. அப்போ பட்டி பீஸோட ஹைட் வந்து பார்த்தோன்னா 10 இன்ச்சு. ஓகேங்களா. அகலம் வந்து பார்த்தோன்னா 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில், இப்போ 2 துணியுமே நான் வச்சுட்டு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கீழே இருந்து வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லைன் மார்க் பண்ண பார்த்தீங்களா, 1.5 இன்ச் அகலம் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த மடிச்சு அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு நான் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மடித்து அடிக்கணும், கீழே அந்த நாடா கோக்கறக்காக மடித்து அடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த நீடில் வந்து பார்த்தோன்னா அப்படியே உள்ளே இறக்கிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதே லைனில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த 2 துணியை வச்சு நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு 2 பீசஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து சென்டராக தையல் போட்டுட்டோம். இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா, அந்த எட்ஜில் ஒரு சின்ன ஒரு ஃபோல்டு, ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிச்சிடுறோம். நம்ம அந்த நார்மலாக நாங்கள் வீட்டில் தான் சுடிதார் ஃபேண்ட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. நமக்கு அதை ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த ஜாயின் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா மடித்து அடிக்கணும். இதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்ச்சஸ்ன்னு சொல்லி தையலுக்காக விட்டுருந்தேன். பார்த்தீங்களா, நிறையவே வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அந்த 3 இன்ச்சஸ் வந்து நம்ம எதுக்காக விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கிளாத்தில் ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் இருக்க கிளாத்தில் ஒரு 1.5 இன்ச்சு. அப்போ நான் அதுக்காக தான் 3 இன்ச்சுன்னு சொல்லி மொத்த ஹிப் சைஸில் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த 2 இன்ச்சுக்கு கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா தையல் போட்டிருந்தோம். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த நாடா கோக்கறக்காக மடித்து அடிக்கணும் இல்லையா, அப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடக்கூடாது. அந்த ஃபோல்டு பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சுட்டு தையல் வந்து போட்டுடுங்க. இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. இதை நம்ம இந்த பாயிண்ட் வருது, இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் சென்டர் லைனு. நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பக்கமும் இதுதான். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 42 ஹிப் சைஸு +3 வந்து பார்த்தோன்னா எதுக்கு ஆட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது இந்த மடிச்சு அடித்தோம் இல்லைங்களா, அதில் 1.5 இன்ச்சு போயிடும். அப்போ 3 இன்ச்சு. இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பீஸ் வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த கைலியெல்லாம் அடிப்போம் பார்த்துருக்கீங்களா, லுங்கி சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம தையல் போடுவோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2ஐயும் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோல்டு பண்ணி அடிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. நம்ம அந்த லுங்கியெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் அடிப்போம். மூட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மடித்து அடிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். உட்காரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கும் போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரியக்கூடாது. அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா போட்டுடணும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து மெட்டீரியல் கொடுப்பாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்ப அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுடலாம்.
ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2.5 மீட்டர் தான் வந்து ஃபேண்ட் கிளாத்துக்கு வந்து இந்த மெட்டீரியல் துணியில் வந்து எடுப்பாங்க. நம்ம வந்து ஏதோ சாரியில் இல்லை தனியாக நம்ம வந்து ஃபேண்ட் மெட்டீரியல் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணால் வேணால் நமக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஜாயின் போட தேவையில்லை, நம்ம ஒரே இதாக வந்து பார்த்தோன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். தையல் போட்டுட்டு அதையும் வந்து பார்த்தோன்னா மடித்து ஒரு தையல் போட்டுடலாம், அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஃப்ரண்ட் பக்கம் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த 2 பக்கம் நம்ம தையல் போட்டோம் பாருங்கள். இப்போ அதான் ஃப்ரண்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த நாடா கோக்கறக்காக நம்ம கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தோன்னா மடித்து இப்போ தையல் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா அந்த கரை பகுதியில் நான் வந்து பார்த்தோன்னா நாடா கோக்கருக்கு விட்டதுனால அந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா மடிக்க தேவையில்லை. கரை பகுதி இருக்கிறனால நான் இப்படி வந்து பார்த்திங்கன்னா மடித்து இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா நாடா கோப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே லாக் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தோன்னா போட்டு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணோம். ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த நாடா கோக்கருக்கு மடித்து அடிச்சிருந்தோம் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா விட்டுருந்தோம். அப்போ நமக்கு வந்து 1 இன்ச்சு நம்ம மடித்து அடிக்கும் போது அந்த 2 இன்ச்சுங்கிறது கரெக்டாக வந்துடும். அப்போ அந்த பட்டியோட ஹைட் வந்து பார்த்தா நமக்கு 10 இன்ச்சு. அந்த நாடா கோக்கிறதுக்கு சேர்த்து நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா நான் வந்து 12 இன்ச்சுன்னு சொல்லி எடுத்திருந்தேன். என்ன கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே இருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா 10 இன்ச்சுக்கு என்னோட பட்டி ரெடி அளவு. மேலே வந்து பார்த்தா நாடா கோக்கறக்காக நான் 2 இன்ச் எடுத்திருந்தேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 8 இன்ச்சு ஒரு 9 இன்ச் வந்து பார்த்தோன்னா அந்த பட்டிக்கு மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் வந்து பார்த்தோன்னா நாடாவுக்கு எடுத்தால் போதும். ஓகேங்களா? இது அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தையல் குட்ட அளவோட வச்சு கரெக்டாக வந்து நீங்கள் தையல் போட்டுடுங்க. வந்து பார்த்தோன்னா இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இந்த 2 இடத்துல வந்து நம்ம மடித்து தைச்சோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சு நம்ம வந்து மடித்து இந்த நாடாக்காக தைச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம தையல் போடும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு தான் நம்ம வந்து ஃபுல்லாக தையல் போடாமல் ஒரு 1.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தையல் போட்டோம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த நாடா கோக்குறக்கு நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த கீழே பாட்டம் பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிடுறதான். அவ்வளோதான், ஃபேண்ட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் பாருங்கள், அந்த கீழே அந்த பாட்டம் பார்ட்டோட அந்த ப்ளீட்ஸ் நம்ம ஜாயின் பண்ண பார்த்திங்களா, அது வந்து சென்டர் பாயிண்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம அந்த மேலே வந்து பட்டி பார்ட் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் ஏதாவது ஒரு பக்கம் ஃப்ரண்ட் இல்லைன்னா பேக்கு ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு அதோட நல்ல பக்கமும் கீழே அந்த பாட்டம் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். நல்லா கவனிங்க, இது நல்ல பக்கம், அதே மாதிரி இந்த பாட்டம்லேயும் நல்ல பக்கம், பட்டியிலையும் நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு சுற்றி நமக்கு வந்து பாருங்கள், ப்ளீட்ஸ் பண்ணது பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இப்படி பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அளந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரும். ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பின் பண்ணி வச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக நம்ம வந்து வச்சு பார்க்கணும். அப்போது அந்த கீழே பாட்டமோட பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதோட சென்டர். ஓகேங்களா? இப்போ ஒரு சைட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கிறீங்கன்னா பேக்கோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டும் மேலே நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருந்தோம்ல அந்த பாயிண்ட்டும் வந்து சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகணும். அப்படி இல்லை நமக்கு வந்து கீழே பாட்டம் லைன் வந்து பெருசாக இருக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளீட் வந்து பிடிச்சிக்கலாம். இல்லை 10ல் நமக்கு வந்து மேலே பட்டி பாட் வந்து பெருசாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ப்ளீட்டை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈக்குவலாக வந்துடும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, அந்த மேலே பட்டி பாட்டோட சென்டர் பாயிண்ட் ஒரு பக்கம் இருக்குது, கீழே வந்து பாட்டம் பாயிண்டோட சென்டர் பாயிண்ட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பின் பண்ணோம், அப்போ அதை சுற்றி வந்து
திரும்ப வந்து பார்த்தோன்னா பின் பண்ணிக்கணும். இப்போ பின் பண்ணிவிட்டு பார்க்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மேலே அந்த பார்ட்டு பட்டி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெருசாக்குற மாதிரி இருக்குது. கீழே வந்து எனக்கு பாட்டம் பார்ட் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ளீட் வந்து நான் பிரித்து விட்டுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி பாட்டோட அந்த பாட்டம் பார்ட்டும் ப்ளீட்டை பிரித்து விடும்போது சரியாக வந்துடும். அப்படி இல்லை நமக்கு வந்து ப்ளீட் மறுபடியும் பிடிக்கணும், பாட்டம் பார்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ளீட்டை திரும்பவும் நீங்கள் பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக நம்ம அந்த பட்டி பாட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து ஹிப் சைஸு. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிக்கிறதும் கூட்டிக்கிறதும். ஓகேங்களா? நம்ம சென்டர் பின் பண்ண பார்த்தீங்களா, அதில் இருந்து தையல் போட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எந்த இடத்துல பின் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுறேங்கிறத கவனிங்க. இதே மாதிரி தான் நம்ம அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம்ல ஷோல்டரில், சென்டர்லேருந்து ஃபஸ்ட் ஆஃப் நம்ம வந்து தைப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த சென்டர் இப்போ பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் இருந்து இப்போ நான் ஒரு ஆஃப் மட்டும், அதாவது உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு லெக்கு ஒரு கால் மட்டும் இப்போ நம்ம வந்து தைக்க போகிறோம், ஒன் சைடு மட்டும். அப்போ அந்த சென்டர்லேருந்து நான் அப்படியே தைச்சிட்டு வரேன். கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுருக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம பொறுமையாக வந்து பார்த்தோன்னா தையல் போட்டுக்கிட்டே வரலாம். சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருப்போம், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் கரெக்டாக நமக்கு வந்து அதாவது டாப் போர்ஷனோட ஐ மீன் பட்டி பார்ட்டோட சென்டர் பாயிண்ட்டும் கீழே பாட்டமோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக நமக்கு வரணும். ஸோ அதுதான் நமக்கு விஷயம். ஏன்னா மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக ஃபேண்ட்டோட ஷேப்பே நமக்கு வந்து மாறிடும். அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து நான் வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஃப்ரண்ட்டோட சென்டருக்கு வந்து வந்திருக்கேன். இப்போ ஒன் லெக் வந்து நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரி வந்திருக்கும். இப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மேலே அந்த பட்டி பீஸ் வந்து பார்த்தோன்னா பெருசாக இருக்குது, இந்த கீழே பாட்டம் பீஸ் வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு ப்ளீட்டை வந்து பார்த்தோன்னா பிரித்து விட்டுட்டு, கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ அதனால் அந்த ப்ளீட்டை வந்து பார்த்தோன்னா பிரித்து விட்டுட்டு அதை வந்து குட்டியாக சின்ன ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா பிடிச்சிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்டர் பாயிண்ட்டு ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு எவ்வளோ என்ன சின்னதாக வந்து நம்ம இப்போ இது பிடிக்க முடியுமோ, ப்ளீட் பிடிக்க முடியுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த சென்டருக்கு வரும்போது எனக்கு வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் பிரித்து விட்டுருந்தேன். பிரிச்சுட்டு அந்த ரெண்டும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மேட்ச் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நமக்கு எவ்வளோ கிளாத் எக்ஸஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குட்டி ப்ளீட் வந்து பார்த்தோன்னா நம்ம பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம அந்த ப்ளீட் வந்து வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடணும் ஃபேண்ட்டில். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து சரியாக இருக்குது. அந்த சென்டர் பாயிண்ட்டில் நான் வந்து பார்த்தோன்னா பின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து சரியாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ளீட்டோட ஒரு ப்ளீட்டோட சைஸை மட்டும் சின்னது பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்தோன்னா தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டு நான் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கரெக்டாக. இது வந்து இப்போ ஃப்ரண்ட் பக்கம் இந்த இடத்துக்கிட்ட நான் வந்துட்டேன். தையல் போட்டு இதோடு நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடுறேன். பின்ன எடுத்துட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எகைன் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாங்க இந்த ஃபேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ப்ளீட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி மேலே பட்டி பாட்டோட சென்டர் பாயிண்ட்டும் கீழே அந்த பாட்டமோட சென்டர் அந்த க்ரச் லென்த் வருது பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக வரணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சரியாக நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலேயே ஒரு 2-3 தையல் வந்து நம்ம போட்டு விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சஸ் வந்து சீக்கிரமாக பிரியாது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.